எபிசோடு 1 மிஸ்டர் கிரிட்டை கண்ணோட வந்தவன் சொல்றதோட முடிச்சிருப்போம். இப்போ நம்ம எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். எபிசோடு 1 லிங்க் பண்றேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ரன்னவே சீரிஸோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எபிசோட் 2 ஆரம்பம் கன்சர்ட் நடந்த இடத்துக்கு போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஆம்புலன்ஸ்ல மிஸ்ஸஸ் சிக்ரிட்டை ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்க ரோக்கோவோட இடத்துல துப்பறியும் சாம்பு இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சிருப்பாரு. அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. அவங்களும் ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு அவர் கேட்பாரு. இவங்களும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இவங்க சொன்னதை வச்சு அவர் ஒரு தியரிக்கு வருவார். மிஸ்டர் கிரிட் தன்னோட பொண்ணை தேடி அலைஞ்சிருக்காரு. முதல்ல அவளுடைய லவ்வர் இறந்த இடத்துக்கு போறாரு, அப்புறம் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு ஒரு தியரியை பில்ட் பண்ணுறாரு. இந்த தியரியை வச்சு மிஸ்டர் கிரிட் அதாவது சைமனை விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு துப்பறியும் சாம்பு. இங்கே யாரோ ஒரு ஆளை போட்டு தள்ளினானுங்களா, அந்த 2 பேர் ஒரு டேட்டூ ஷாப்புக்கு வெளியில் மறுபடியும் எவனையும் ஒரு ஆளை தள்ளுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே காரை விட்டு இறங்கிய ஷாப்புக்கு பின்புறம் அவன் போகிறான். அங்கே ஒருத்தன் ஷாப்பை விட்டு வெளியில் வரான், காரில் ஏறலான்னு போகிறான். அந்த டைம் பார்த்து இவன் பின்னாடியே போய் அவனுடைய பேரை சொல்லி கூப்பிட்றான். அவனோ திரும்பி பார்க்குற வேகத்தில் இவன் தங்கிட்ட இந்த கண்ணை வச்சு நெஞ்சிலே 2 புல்லட்டை இறக்குறான். 2 புல்லட்டை இறக்கி அவனை போட்டு தள்ளிட்டு அந்த டெட் பாடியிலேருந்து அதாவது அவன் கையில் கட்டியிருந்த அந்த வாட்சை எடுக்கணும்னு ட்ரை பண்ணும்போது இவன் கூட வந்தவன் பின்னாடியே வந்தவனே நீ என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க, இப்படி நீ கொலை பண்ண நம்ம ஈஸியாக மாட்டிக்குவோன்னு சொல்லி அவனை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கும்போது நீ ஏன் இங்கே வந்த கார்லேயே உட்காந்துருக்க வேண்டியதானே அப்படின்னு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டேட்டூ ஷாப்லேருந்து ஒரு சின்ன பையன் குப்பையை கொட்டலான்னு சொல்லி வெளியில் வந்தவொடனே இந்த மர்டரை பார்த்துட்டு பயத்தில் உயிரை கையில் பிடிச்சி ஓடுவான். இவனும் நம்மளை பார்த்துட்டானே, இவனை வெளியில் விட்டோம்னா நம்மளை போலீஸ் பிடிச்சிட்டு போய் நம்மளை ஜெயிலில் அடிச்சிருவாங்க, அதனால இவனை போட்டு தள்ளி ஆகணும்னு சொல்லி அவன் கையில் கண்ணு எடுத்துட்டு அவனை போட்டு தள்ளுறதுக்காக வேகமாக அந்த டேட்டூ ஷாப்புக்குள்ளே போவான்.